ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஆரி வேர்ல்ட். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்கேல் எடுத்து அதில் 3 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. அதோடைய சென்டரில் 1.5 சென்டிமீட்டரில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து சென்டராக வச்சு சுற்றி நம்ம எல்லா சைடுமே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்களும் மெஷர் பண்ணி போடுங்க. ஸோ சென்டர்லேருந்து 1.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இன்ச்சில் போடுறதா இருந்தாலும் ஓகே. ஸோ ஒரு மெஷர்மெண்ட்டோடு போட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா பக்கமும் ஈவனாக கிடைக்கும். ஸோ டிசைன் பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இதே மாதிரியே நான் வந்து நார்மல் நீடில் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து 12 ஸ்டாண்ட்ஸாக போட்டுக்கிட்டேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு போட்ட மாதிரி 12 ஸ்டாண்ட்ஸாக போட்டுட்டு நான் வந்து என் நாட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நாட் போட்டுட்டு இப்போ நான் வந்து சென்டர்லேருந்து நீடியில் விட்டு வெளியில் எடுக்கிறேன். ஸோ சேம் இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி தான், சின்ன டிஃப்ரென்ஸ் தான். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டை நம்ம இதுக்கு பக்கத்துலேயே குத்துவோம். பட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து கொஞ்சம் தள்ளி தான் ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ நீடிலேயே கொஞ்சம் தள்ளி ஒரு 1 சென்டிமீட்டருக்கு தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே முடிக்கணுமோ அந்த இடத்துல வந்து நீடியில் குத்தி வெளியே எடுப்போம். ஸோ வெளியே இழுக்கும் போது மெதுவாக இழுக்கணும். மேலேயும் த்ரெட்டை வந்து ஒரு விரலில் வச்சு பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். ஸோ அடுத்த ஸ்டிச் வந்து சென்டர்லேருந்து ஆரம்பித்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் தள்ளி நீடிலில் வந்து 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு 2 டைம்ஸ் மட்டும்தான் பண்ணணும். 3 டைம்ஸ்லாம் பண்ணக்கூடாது. 2 டைம்ஸ் மட்டும் பண்ணாவே போதும். ஸோ பண்ணிவிட்டு நம்ம எங்கே முடிக்கணுமோ அந்த இடத்துல நீடில் உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நாட்டு விழுந்துருச்சு. ஸோ ரொம்ப கவனமாக போடணும். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு போட்ட மாதிரியே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது பார்த்து ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா சிக்கு விழுந்துடும். ஸோ எல்லாமே சென்டர்லேருந்து தான் நம்ம வெளியில் கொண்டுட்டு வரோம். இப்போ பாருங்கள், நீடியில் பிடிச்சிட்டு 1 டைம் 2 டைம் சுற்றிட்டு நீடியில் உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ பொறுமையாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சிக்கு விழாமல் நீட்டாக நமக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், சென்ட்ரலேருந்து நான் எடுத்து 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் லெஃப்ட் டு ரைட் பண்ணுமா இல்லை ரைட்டு டு லெஃப்ட் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். நீங்கள் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் எப்படி வேணாலும் பண்ணுங்கள். பட் ஒரே மாதிரியே பண்ணுங்கள். மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒரே மாதிரியே பண்ணிங்கன்னா அழகாக வரும். ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட்டும் போட்டு காட்டுறேன், ரைட் டு லெஃப்ட்டும் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து இதை போட்டாலும் மெஷர் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி அழகாக கிடைக்கும். ஸோ நீங்களும் எந்த ஸ்டிச் போட்டாலும் எந்த டிசைன் போட்டாலும் மெஷர் பண்ணி நீட்டாக போடுங்க. இப்போ பாருங்கள், சென்ட்ரலேருந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தள்ளி ரொட்டேட் பண்ணிவிட்டு குத்தி எடுத்துக்கிறேன். ஸோ த்ரெட்டை வந்து ரொம்ப மெதுவாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இல்லைன்னா த்ரெட்டு லைட்டாக தூக்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு லைட்டாக கொஞ்சம் த்ரெட்டு தூக்குன மாதிரி வந்துருச்சு. நான் கொஞ்சம் வேகமாக இழுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடியில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரியே இதுக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஒரு லீஃப் ஷேப் மாதிரி போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதிகமாக வந்து இதை நம்ம லீஃபுக்கும் ஃப்ளவருக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் லீஃப்க்கு எந்த மாதிரி பண்ணணும்னு காட்டுறேன். ஸோ 1 சைடு ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு அப்புறமா நான் வந்து ஆப்போசிட் சைடில் போட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில லீவ்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போடலாம். ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக போட்டோம் அப்படின்னா நம்ம நார்மல் லீஃப் ஃபில்லிங்கும் இதே மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவுட்லைன் கொடுக்க தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் அந்த கடைசியாக நாட்டு விழுது இல்லையா, ஸோ அந்த நாட்டே நமக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி ஒரு பார்டர் மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுக்கு தனியாக வந்து நம்ம பார்டர் கொடுக்க வேண்டிய, அவுட்லைன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணி காட்டினேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 1 சைடு ஃபுல்லாக நான் பண்ணி காட்டுறேன், அதர் சைட் நீங்களே பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து லீஃப் ஃபில்லிங் பண்ணணும். ஓகேங்களா?
ஸோ 2 டைம்ஸ் மட்டும்தான் ரொட்டேட் பண்ணணும். அடியில் எப்பயும் போல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் வந்து போட்டுக்கோங்க. அப்படியே கண்டினியூவாக போட்டுட்டு கடைசியாக ஃபினிஷ் பண்ணிங்கன்னா லீஃப் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எந்த ஷேப்பில் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் ஷேப்பில் வந்து பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுலேயே லீவ்ஸ் இருக்கிற மாதிரியும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லீஃபுக்கும் இதே ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறோம். சென்ட்ரல் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கும் கொடுக்க போகிறோம். அதை டிவைட் பண்ணி கொடுங்க. ஸோ அது பெட்டல்ஸ் எப்படி கொடுக்கணுன்னா உள்ளேருந்து வெளியிலையும் வரலாம், வெளியிலேருந்து உள்ளேயும் போகலாம். ஸோ எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி இதை வந்து ஃபில்லிங்காக கொடுங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக லீஃப் ஃபில்லிங் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். ஒரு 2 or 3 லீவ்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்மால் சைஸ், பிக் சைஸ் எல்லாத்துலேயுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டிசைன் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.